பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பது எனக்கு சந்தோஷம். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த வசனத்திற்கான விளக்கம் ரொம்ப எளிமையானதுதான். நாம பேசுகிற வார்த்தைகள் மிகவும் சரியானதாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதில் அழகா அந்த வார்த்தைகளுக்கு ஊமைகளாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, வார்த்தைகளை பொற்பழங்களுக்கு, அதாவது கோல்டன் ஃப்ரூட்ஸ், தங்கத்திற்கு ஒப்பிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களாம். அப்போ வார்த்தைகள் அந்த அளவுக்கு முக்கியமானதாக வேதத்துல கருதப்படுகிறது. வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ தேவன் வார்த்தைகளினாலதான் அந்த உலகத்தை படைச்சார், வார்த்தைகளினாலதான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அந்த அளவுக்கு முக்கியமானது நாம் பேசுகிற வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையில தான் மரணமும் ஜீவனும் இருக்குதான். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்ல மரணமும் ஜீவனும் இருக்குதான். அப்போ இந்த இடத்துல இந்த வசனம் வார்த்தைகள் எப்படி சொல்லுது அப்படின்னா, பொற்பழங்களுக்கு சமானமா சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல சில மனிதர்களா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சிலர் மட்டும் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே அவங்க பேசுறதை கவனிக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் பேச்சு எல்லாம் அலப்புகிற வார்த்தைகள், சும்மா மற்றவர்களை குறித்து கமெண்ட் பண்றது, நெகட்டிவான பேச்சு. இந்த மாதிரி பேசுகிறவர்களை மனிதர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமா தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார்கள, வசந்த பவுல் கூட ஒரு அதுல சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளாலும் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கட்டும். நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கட்டும், ரொம்ப தெளிவா இருக்கட்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு, நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாக, தேவைப்படுகிறவர்களுக்கு அது ஆறுதல் அளிக்கிறவர்களாக, அதுதான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தேவையில்லாத நேரங்களில் நம்ம பேசக்கூடாது. நமக்கு எங்க தேவன் அனுமதித்திருக்கிறாரோ, எங்க சூழ்நிலைகள் அனுமதிக்குதோ அங்கதான் நாம என்ன பண்ணணும், நம்முடைய வார்த்தைகளை சொல்லணும். இன்னொரு வசனம் கூட 24வது அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். செம்மையான மறுமொழி. நமக்கு ஒரு கேள்வி வருது, அல்லது நமக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, நம்ம அங்க தேவையான வார்த்தைகளை சொல்லணும். இந்த நாட்கள்ல நம்ம குடும்பங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பல குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் அந்த வார்த்தைகள்னாலதான். பல மனிதர்கள் பிரிந்து போவதற்கு, இன்றைக்கு வரைக்கும் சேராம பல நட்புகள் உடைவதற்கான காரணமே இந்த வார்த்தைகள் தான். அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க எது பேசணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இடம், பொருள், ஏவல், எங்க எதை பேசணும், எந்த நேரத்துல எதை சொல்லணும். சில நேரங்கள்ல உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பலர் என்ன பண்றாங்க, பல நட்புகளை என்ன பண்ணிடுறாங்க, பிரித்திடுறாங்க. அப்போ தேவைப்படுகிற இடங்கள்ல நாம பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம தான் பிராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா, ஆண்டு இடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கறத எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு. மத்தேயு அதுல ஒரு அழகான வசனம் உண்டு. என்னன்னா, நாம் மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் தேவனிடத்துல கணக்கு கொடுக்கணுமா. அப்போ நாம பேசுகிற வார்த்தைகளுக்கு தேவனிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ மற்றவர்களை அதாவது அவதூறுப்படுத்தாமல், மற்றவர்களுடைய அவர்களை மட்டமாக பேசாமல், இன்னும் பல காரியங்கள் அவர்களை கீழே தள்ளுகிற வார்த்தைகளா இல்லாமல், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறதாக, அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். Thank you. God bless you. Have a nice day.